Hi guys, welcome to my food. I'm Sambath and சிவகண்ணன். இறால் மீனும் பூண்டும் நெய்யும் வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான garlic ghee roast தான் பண்ண போறோம். வாங்க. இறாலை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சம்பத்கான் சொல்லுங்க. காத்து நல்லா சிலுசிலுன்னு இருக்கே சம்பத்கான். ஆமா, நல்லா சிலுசிலுன்னு இருக்குது. ஆனால் இறால் எப்படி க்ளீன் பண்ண கொஞ்சம் சொல்லி தரீங்களா? ஏன்னா கோயம்புத்தூர் சைடெல்லாம் இறால் க்ளீன் பண்ணதே கிடையாது. ஏன்னா இறால் சாப்பிடவே மாட்டோம். சொல்லி தரவா? சொல்லுங்க. இந்த இறாலில் முதல்ல இந்த தலையை பிச்சுக்கணும், அதுக்கப்புறம் இந்த கூடை அப்படியே உரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி வந்துடும் சம்பத்கான். லாஸ்ட்டாக அந்த நகத்தை வச்சு இப்படி ஒரு அமுக்கினீங்கன்னா அதுவும் போயிடும். அதுக்கப்புறம் இந்த குடல் பகுதி இருக்குல்ல சம்பத்கான், இதுக்குள்ளே இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். இதுதான் இறால் மீனோட குடல். அப்படியா? அவ்வளோதான் க்ளீனிங். அவ்வளோதான் க்ளீனிங் முடிஞ்சு. டப்புன்னு பண்ணிடுங்க. வேகமாக பண்ணுற பாருங்க. இந்த இறால் உரிக்கும் போது சம்பத்கான் கையில் வழுக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் நல்லா சாம்பல் இருக்குல்ல, அந்த சாம்பலில் தடவிடுவாங்க. தடவிட்டாங்கன்னா இந்த மாதிரி கை வழுக்காது. உங்களுக்கு கை வழுக்குதா? லைட்டாக வழுக்குது. சம்பத்கான் தண்ணி ஊற்றுங்க. இதோ இறாலை சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு, சமைக்க போயிடலாம். நெய் ஊற்றிக்கலாம். பூண்டு, சீரகம், பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு. கீர்ன பச்சை மிளகா, கட் பண்ணி வச்ச வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இறால் மீனை சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணியே ஊற்றலை. அந்த இறால் வேக வேக அதில் வந்து தண்ணி எப்படி வருது பாருங்க. இந்த நெய் பூண்டு இறாலுக்கு வந்து பெருசாக மசாலாவே கிடையாது. நெய்யோட வாசனையும் பூண்டோட வாசனையும் தான் ரொம்ப முக்கியம். தேவையான அளவு உப்பும் மேலே லேசாக மிளகுத்தூள் மட்டும் தூவினா போதும். இறால் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேக விடக்கூடாது. ரொம்ப வெந்துருச்சுன்னா இறால் லப்பர் மாதிரி ஆயிரும். ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். இறால் சுருண்டு வந்தாவே போதும், சூப்பராக வெந்துடும். சம்பத்கான் இறக்கிடுவோமா? இதோ இறக்கிடலாம். அடா 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 அடா, என்ன நெய் வாசனை, பூண்டு வாசனை, வாசனையே வாசனை, அருமையாக இருக்குது. நெய் பூண்டு இறால் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? வாங்க, ரெடியாக இருக்கிறோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வாங்க வாங்க. நீங்கள் கூப்பிடுங்க, நான் தான் கூப்பிடணும். சாப்பிடுங்க. எல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் தொப்பையை கொஞ்சம் ஓரமாக வச்சிங்கன்னா நான் உள்ளே பூந்து சாப்பிடுவேன். அது சிவகண்ணன் தொப்பை தான் எடுத்துருக்கு. இப்படி பிடிக்கணும். அப்படியே பிடிங்க.
இறால் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துச்சு. இந்த நெய்யோட வாசனையும் மிளகோட காரமும் அற்புதமாக இருக்குது. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம சும்மாவே எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், திகட்டாது. இறால் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு போய் கிடக்குது, பிச்சை அப்படியே வருது பாருங்க. இங்கே பெத்த பீஸில் எல்லாம் ஒத்த பீஸாக இருக்குது. ஆனால் மொத்தமாக அள்ளிடுவோம், அப்படியே மொத்தமாக அள்ளி பீஸ் நாக்கில் பார்த்தோன்னா அடாடா டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. யார் சின்ன குழந்தையோட சாப்பிடலாம். காரம்ங்கிற எதுவுமே இல்லை, நல்லா அருமையான டேஸ்ட். இறால் சூப்பராக இருக்குது. நெய் பூண்டு இறால் சூப்பராக நம்ம தயார் பண்ணிட்டோம். எப்படி செய்கிறது அப்படின்றது தெளிவாக நாங்கள் வீடியோவில் சொல்லியிருப்போம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். சம்பத் கான் எங்கள் வேர்ல்ட் ஃபுட் சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் கிடையாதுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கங்க. அவ்வளோதான், தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ முடிச்சு பண்ணுறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. பாய்.